ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செலவே இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே எப்படி வீடு துடைக்க சொல்யூஷன் செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நாங்கள் ஃபர்தராக போடக்கூடிய எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடு துடைக்க சொல்யூஷன் செய்ய தேவையான பொருட்கள்: வேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். வேப்பிலை உங்களுக்கு கான்சிஸ்டா கூட பரவாயில்ல, உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சினாலும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பிரியாணிக்கெல்லாம் போடக்கூடிய இந்த இலையை நல்ல மணத்துக்காக வச்சிருக்கிறேன். அப்புறம் 2 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன், 2 எலுமிச்சங்காய், கொஞ்சம் கிராம்பு 2 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் கல் உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சேன். அதில் ஒரு அரை பாத்திரம் தண்ணி வச்சுருக்கிறேன். நான் அது நல்லா பாயில் ஆகி வந்துட்டு இருக்குது. நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கதான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. நான் இந்த டைமில் எடுத்து வச்சுருக்கதான வெள்ளை பூண்டையும் அந்த கிராம்பையும் தட்டி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா எடுத்து வச்சுருக்கதான எலுமிச்சங்காயை கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு உப்பு கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா எடுத்து வச்சுருக்கதான நறுமணத்திற்காக வச்சிருக்கதான அந்த இலைகளை நான் போட்டுக்கிறேன். அப்புறம் கடைசியாக எடுத்து வச்சிருக்கதான வேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. நல்லா பாயில் ஆகட்டும், அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா பாயில் ஆகி வரட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதில் வேணா நீங்கள் இன்னும் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆப்ஷன் தான், ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறது வேப்பிலை சேர்த்துருக்கோம். ஸோ அதுவும் நல்ல பெஸ்ட்டான கிருமி நாசினி தான். தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு, 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இனி தான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நான் இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல மணமாகவும் இருக்குது, நல்ல கிருமி நாசினி. இதை நீங்கள் சின்ன குழந்தைங்க தவழ்ந்துட்டு இருக்கிற ஊறக்கூடிய ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதையே யூஸ் பண்ணி வீடு தொடங்க ரொம்ப நல்லது. அந்த குழந்தைங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் ஆகாது. நமக்கு கடையில் வாங்கக்கூடியது ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுமோ, கெமிக்கல் சேர்ந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் வேண்டாம். நல்ல ஒரு கிருமி நாசினியாக இது செயல்படும், நல்ல நறுமணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.